தமிழர்களின் ஒப்பற்ற தலைவராக விளங்கி வருகின்ற புரட்சி புயல் வைகோ அவர்கள் எப்பொழுது உரையாற்றுவார்கள். தமிழ் ஈழ விடுதலை போர்க்களத்தில் செங்குருதி சிந்தி தங்கள் நல்லுயிரை மாய்த்துக் கொண்ட மாவீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தவும் சூளுரை மேற்கொள்ளவும் தரணியெல்லாம் வாழும் தமிழர்கள் கடமை மேற்கொண்டிருக்கின்ற இந்த மாவீரர் நாளில் தலைநகர் சென்னையில் முத்தரங்கன் சாலையிலே நடைபெறுகிற இந்த பிரம்மாண்டமான கூட்டத்துக்கு தலைமை தாங்குகிற என்னுடைய ஆர்வீர் அண்ணன் பல நெடுமாறன் அவர்களே, தமிழ் தேச பொதுவுடைமை கட்சியினுடைய சார்பிலே உரையாற்றிய அதன் முன்னணி தலைவர்களில் ஒருவரான அருமை சகோதரர் வைகரை அவர்களே, தமிழர் தன்மான பாசறையின் பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் ஆவடி மனோகரன் அவர்களே, உழைக்கும் மக்கள் விடுதலை முன்னணியினுடைய தலைவர் பேரன்புக்குரிய மெல்கியோர் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் உயிரிழவல் மல்லை சத்யா அவர்களே, நெஞ்சிலே நிலைத்து நிற்கின்ற நிகழ்ச்சியை நம் உள்ளங்கள் வேதனையால் நெகிழ்ந்து போகின்ற வகையிலும் அடிகளாரை போல வள்ளலாரை போல அறவழியிலே தமிழக அரசியலிலே புகழ்மலையில் போற்றப்படுகின்றவர் என்று எத்தனையோ மேடைகளில் நான் பாராட்டியிருக்கின்ற எனது அன்பு அண்ணன் பல நெடுமாறன் அவர்களே, இனி பொறுப்பதற்கில்லை, எரிதடல் எடுப்போம், ஈழத்தை தமிழீழ விடுதலையை பெற்றுத்தர மாவீரர் திலகம் பிரபாகரனுக்கு தோள் கொடுக்க தமிழர் படை புறப்படுகின்ற நாள் வந்துவிடும் என்பதற்கு அறிகுறியாகத்தான் வேளச்சேரி மணிமாறனின் ஏற்பாடு இருக்கிறது என்று முழக்கமிடுகிற அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை சிறப்புடன் அமைத்து தந்திருக்கின்ற தென் சென்னை மாவட்ட செயலாளர் ஆர்வீர் சகோதரர் மணிமாறன் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற தமிழ் உணர்வாளர்களே, வெள்ளவன திரண்டிருக்கின்ற தமிழ் பெருமக்களே, நான் எந்நாளும் மதிக்கின்ற பத்திரிகையாளர்களே, கூற்றுடன் மேல் வரினும் கூடி எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படை என்ற வள்ளுவன் வாய்மொழிக்கு இலக்கணமாக ஈட்டி வாய்ந்தாலும் இமை கொண்டாலும் மார்பு காட்டும் கூட்டம்தான் இந்த வீரவணக்க நாள் கூட்டத்திற்கு திரண்டு வந்திருக்கின்ற வேங்கைகள் என்று பாராட்டுகிற அளவுக்கு குவிந்திருக்கின்ற வாலிப பட்டாளமே, தமிழர் நெஞ்சங்களே, சிறந்தாழ்ந்த வணக்கம். நான் பேசுகிற இடம் தியாகராய நகர் முத்தரங்கன் சாலையா அல்லது 2003ஆம் ஆண்டின் கிளிநொச்சியா என்று பிரமிக்க வைக்கின்ற காட்சியை பார்க்கிறேன். அந்த தழல் அணையவில்லை. அவர்கள் தூக்கிய ஆயுதங்களுக்கு எதிரே மூட்டப்பட்டிருக்கின்ற அந்த தியாக தணல் அணையவில்லை. அந்த மாவீரர்களுக்கு
வீர வணக்கம் செலுத்துகின்ற கடமையை ஆண்டுதோறும் செய்வதை அண்ணன் பல நெடுமாறன் அவர்களும் அன்பு சகோதரர் வைகரை அவர்களும் வரலாற்று நிகழ்வினை இங்கே பதிவு செய்தார்கள். 28 ஆண்டுகளுக்கு முன்னால் ஈழத்திலே சிங்கள காடையரால் வேட்டையாடப்பட்டு மேனியிலே குண்டு பாய்ந்த நிலையில் அலைகடல் தாண்டி தமிழகத்துக்கு வந்து சேர்ந்த சங்கர் என்ற சிவகுமாரன் செய்யப்பட்ட மருத்துவம் பயனின்றி போக அவன் உயிர் மூச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அணைந்து கொண்டிருந்த வேளையில் தாயை எண்ணாமல் 10 மாதம் தன்னுடைய மணி வயிற்றிலே சுமந்த பெற்ற அன்னையை நினைத்து பார்க்காமல் தோள் மீதும் மார் மீதும் தூக்கி சுமந்து சீராட்டி வளர்த்த தந்தையை நினைக்காமல் தம்பி 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 என்று மாவீரர் திலகம் பிரபாகரனுடைய பெயரை அந்த உதடுகள் உச்சரித்தவாறே சிவகுமாரனுடைய உயிர் பிரிந்தது. அதன் நினைவாகத்தான் 1989 ஆண்டு சங்கர் என்ற சத்தியநாதன் மறைந்த நவம்பர் 27ஆம் தேதியை அடர்ந்த காடுகளுக்குள்ளே வன்னி காடுகளுக்குள்ளே பிரபாகரன் அவர்கள் சங்கர் என்ற சத்தியநாதனுக்கு மட்டுமல்ல நம் தாயக விடுதலைக்காக ரத்தம் சிந்தியோ உயிர்களை தந்த வீரர்கள் வீராங்கனைகள் அவர்கள் அனைவருக்கும் மாவீரர் நாளாக அவர்களுக்கு நடுகன் நட்டு பெருமை சேர்ப்பதை போல வீர வணக்கம் செலுத்தி அவர்கள் சிந்திய ரத்தத்தின் மீது சபதமேற்போம் என்று 1989 நவம்பர் 27 அறிவிக்கிற போது இதுவரை களச்சாவு அடைந்தவர்கள் எண்ணிக்கை 1027 பேர் என்று பிரபாகரன் சொன்னார். 89 அவர் குறிப்பிடுகிற போது களத்துக்கு சென்று பலியானவர்கள், ஆயுதமேந்தி போரிட்டு மடிந்தவர்கள், விடுதலை புலிகளினுடைய படைப்பிரிவுகளிலே போய் களத்துக்கு சென்று மடிந்தவர்கள் 1027 பேர். அவர்களுக்கு நான் வீர வணக்கம் செலுத்துகிறேன். இது மாவீரர் நாள் என்று 1989 வருடம் நவம்பர் 27ஆம் தேதி வன்னிக்காடுகளிலே அறிவித்தார். சங்கர் மறைந்து 28 ஆண்டுகள் ஓடி மறைந்து விட்டன. 26ஆம் ஆண்டு பிரித்தானியத்தில் இருக்கக்கூடிய நமது சொந்தங்கள் சகோதரர்கள் அழைப்பின் பேரில் நான் லண்டன் நகரத்துக்கு சென்று பிரித்தானிய பாராளுமன்றத்தினுடைய ஒரு அரங்கத்திலே மாவீரர் திலகம் பிரபாகரன் பிறந்த நாள் ஆகிய 26ஆம் தேதி உரையாற்றுகின்ற பேட்டை பெற்று 27ஆம் தேதி 60,000க்கும் மேல் திரண்டிருந்த இங்கிலாந்து நாட்டிலேயே அவ்வளவு பெரிய அரங்கம் இல்லை என்று சொல்லப்படும் எக்ஸல் அரங்கத்தில் உரையாற்றிய நிகழ்வு எனக்கு நினைவுக்கு வருகிறது. அது 2008ஆம் ஆண்டு 24 மாதங்களுக்கு பிறகு 2010ஆம் வருடத்தில் அன்று நெஞ்சிலே ஏற்படாத சோகம், அன்று உள்ளத்தில் பாயாத வேல்கள், அந்த சோகங்களை சுமந்து கொண்டவர்களாக லட்சோப லட்சம் தமிழர்களின் விழிகள் வற்றி போய்விட்டன. கண்ணீர் சிந்தி சிந்தி கண்ணீர் வற்றி போய்விட்டது, வறண்டு போய்விட்டது என்ற நிலையில் இருண்டு விட்டதா தமிழ் ஈழத்தின் எதிர்காலம்? முடிந்து விட்டதா விடுதலை புலிகளினுடைய படைக்கோலம் என்ற கேள்வி எழுந்திருக்க
வேளையில் அது ஒரு காலம் அழியாது. 2008ஆம் ஆண்டு மாவீரர் நாள் உரையில் பிரபாகரன் அவர்கள் பேசுகிற போது அந்த உரை பிடிக்கும் தருவாயிலே சொன்னார், எத்தனை சவால்களுக்கு முகம் கொடுத்தாலும், எத்தனை இடையூறுகளை எதிர்கொள்ள நேர்ந்தாலும், எத்தனை சக்திகள் எதிர்த்து வந்தாலும் அனைத்தையும் எதிர்கொண்டு தமிழீழ சுதந்திர தனியரசை அமைப்போம். சத்திய லட்சிய தீயில் தங்களை எரித்து அழித்துக் கொண்ட மாவீரர்கள் சென்ற பாதையிலே பயணித்து வெற்றி பெறுவோம் என்று சொன்னார். ஆக எரியும் தீ சத்திய லட்சிய தீ. இதற்கு இடையிலேதான் முள்ளிவாய்க்கால் சம்பவங்கள் கோடானு கோடி தமிழர் உள்ளத்திலே வேதனை, விடுதலை புலிகளின் எதிர்காலத்தை பற்றி மட்டுமல்ல, தமிழகத்தின் எதிர்காலத்தை பற்றிய கேள்விகள், புரட்சி இயக்கங்களில் எதிர் புரட்சியாளர்கள் தோன்றுவதுண்டு, ஆயுத போராட்டங்களில் துரோகிகள் தோன்றுவதுண்டு, விடுதலை வரலாறுகளிலே துரோகிகள் அவ்வப்பொழுது தோன்றுவதுண்டு. அதை போல துரோகிகள் சில பேராமுறைகளோடு புறப்பட்டிருக்கிறார்கள், எழுத ஆரம்பித்திருக்கிறார்கள், வலைதளத்தை பயன்படுத்துகிறார்கள், இணையதளத்தை பயன்படுத்துகிறார்கள், கணினியை பயன்படுத்துகிறார்கள். இந்த பிரம்மாண்டமான இந்த கூட்டத்தில், உணர்ச்சிமயமான கூட்டத்தில் வருகை தந்திருக்கின்ற இளம் தோழர்களே, கட்சிக்கு அப்பாற்பட்ட இளம் தோழர்களே, எந்த அரசியல் வண்ணத்துக்குள்ளும் தங்கள் எண்ணத்தை செலுத்தாத இளைஞர்களே, நான் என் கட்சிக்கு அழைக்கவில்லை. எங்கள் கட்சியிலே வந்து சேருங்கள், எனக்கு தோள் கொடுங்கள் என்று நான் அழைக்கவில்லை. தொலைவில் இருக்கக்கூடிய அந்த இளம் தோழர்களுக்கும் வண்ண வண்ண காட்சிகளை சின்ன திரையிலே பார்ப்பதற்கு எத்தனையோ வாய்ப்புகள் உருவாகி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்தி பொழுதிலேயே நீங்கள் பல்லாயிரக்கணக்கிலே வந்து குவிந்து விட்டீர்கள். போக்குவரத்து நெரிசலின் காரணமாக நாடுமன்ற நெடுவாரன் அவர்களும் இங்கே வந்து சேருவதற்கு தாமதமாயிருந்தார். வெள்ளவன வந்து குவிந்து விட்டீர்கள். அப்படி குவிந்து இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், வாலிப உள்ளங்களுக்கு சொல்லுகிறேன், அழிக்க முடியாது. டிவிஎஸ் ஜெயராஜ் எழுதுகிறார், வலைதளத்திலே பதிவு செய்கிறார், விஷத்தை கக்குகிறார், ஆரகார விடத்தை அள்ளி தருகிறார். குமரன் பத்மநாதன் பெயரிலே விஷத்தை கக்குகின்ற செய்திகள் வெளிவந்தன.